வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மக்களவைக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் வேளையில் பல தசாப்தங்களுக்குப் பிறகு எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத பிரச்சினை இல்லாத நிலை உருவாகியிருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக லக்னோ பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 102 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனையின்போது வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 21 மாநிலங்கள் அடங்கிய 102 தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக 127 பொதுப் பார்வையாளர்கள், 67 காவல்துறை பார்வையாளர்கள் மற்றும் 167 செலவின பார்வையாளர்கள் என மொத்தம் 350 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்களவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 102 தொகுதிகளில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, பல தசாப்தங்களுக்குப் பிறகு எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு, கல்வீச்சு, தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகள் இல்லாத தேர்தலாக தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருப்பதை கூறினார். ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சி ஏற்பட்டு மக்களிடையே நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். இங்கு வளர்ச்சியையும் பாரம்பரியத்தையும் எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் சீதி மற்றும் சிந்த்வாடா பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா, காங்கிரஸ் கட்சி பிரிவினைவாத அரசியலில் ஈடுபடுவதாக குறை கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலுக்கான வரைமுறையை மாற்றி அமைத்துள்ளதாகவும் திரு நட்டா குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்று அவர் குறை கூறினார். ஆனால் இதுகுறித்து பிஜேபி அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும், குறிப்பிட்ட பணக்கார தொழிலதிபர்களுக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு ராகுல்காந்தியுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பங்கேற்று எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கர்நாடக மாநிலம் காலாபுராகி என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, பிஜேபி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்கு அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையை மத்திய பிஜேபி அரசு தவறாக பயன்படுத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஊழல்வாதிகள் தங்கள் கட்சியில் இணைந்தால் அவர்களை நேர்மைவாதிகளாக வெளிப்படுத்துகிறார் என்றும் திரு கார்கே குறிப்பிட்டார். இதேபோல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அத்தகையவர்கள் பல்வேறு நகரங்களிலும் முதல்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் தங்களது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் முதல்முறை வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவிக்கிறார்.
யங் ஓட்டர்ஸ் கண்டிப்பாக வாக்களிக்க வரணும். நம்மளுக்கு 18 வயசு வாக்காளர்கள் இந்த வருஷம் முதல் முறையாக வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அவங்களும் வாக்களிக்க வரணும் அப்படின்ற முயற்சியில் ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் சிறப்பு ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே அவங்களோட பார்ட்டிசிபேஷனோட நம்ம அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் வாக்களிக்க வைக்கிறதுக்காக உள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லை முதியோர்களாக இருக்கட்டும், முதியோர் இல்லங்களில் தங்கி இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வாக்களிக்கிறதுக்குள்ள விழிப்புணர்வு, அதே போல் அதுக்குள்ள அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக எடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. உரிமை கீதம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல, தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இந்தியா ஊக்கம் அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சுவிட்சர்லாந்து உதவியுடன் யுக்ரைனில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதை சுட்டிக்காட்டினார். மியான்மர் நாட்டில், குறிப்பாக ரக்கைன் மாகாணத்தில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக மியான்மருக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் உரிய பாதுகாப்பு நடைமுறையை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். யாங்கோனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை இடம்பெயருமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து கேட்டபோது, அதுபோன்ற சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானது என்றும் 2 மாணவர்கள் உயிரிழந்தது குறித்து இந்திய தூதரகம் மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் மறு உத்தரவு வரும் வரை அந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அங்குள்ள இந்திய தூதரகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் வியட்நாம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் வியட்நாம் பிரதிநிதிகள் குழு 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளது. அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜெய்தீப் முசாம்தார், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் குறித்து வியட்நாம் குழுவினர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பன்முக நல்லுறவுகள் தொடர வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். அப்போது உடனிருந்த வியட்நாம் குழுவின் தலைவர் திரு ஹியூன் தான் லாப், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னோக்கிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஆகாஷவாணி அலுவலகத்தில் பிரசார் பாரதி தலைவர் திரு நவ்னீத் குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆகாஷவாணி நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளின் உயரதிகாரிகளுடன் அவர் மேற்கொண்ட ஆலோசனையின்போது நிகழ்ச்சிகளின் மேம்பாடு மற்றும் நேயர்களுக்கு தரமான தகவல்களை வழங்குவது குறித்து அவர் அறிவுரை வழங்கினார். மதுபான கொள்கை முறைகேடு குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பிஆர்எஸ் தலைவர் திருமதி கவிதாவை வரும் 15ஆம் தேதி வரை சிபிஐ காவலில் அனுப்ப தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே வழக்கில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைதாகி திகார் சிறையில் இருந்த திருமதி கவிதாவை சிபிஐ நேற்று கைது செய்தது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. பில்லி ஜீன் கிங் கோப்பைக்கான மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியாவை வென்றது. சீனாவின் சாங்சாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஹாக்கி தொடரில் 4வது ஆட்டத்திலும் இந்தியா தோல்வியடைந்தது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் இன்று கேரளாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் வேளையில்
பல தசாப்தங்களுக்கு பிறகு எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத பிரச்சினை இல்லாத நிலை உருவாகி இருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக லக்னோ பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.